அபிஷேகத்திற்கு இன்ன பாத்திரங்கள் விசேஷம். சிவம் கவய சிருங்கேன, சிவபெருமானுக்கு இந்த பசுமாடு கொம்பு மாதிரி ஒரு கொம்பு இருக்கிறது. அது பசுமாடு மாதிரி ஒரு மாடு இருக்கிறது. பசுமாட்டுக்கு கோ என்று பெயர். இந்த மாட்டுக்கு கவயம் என்று பெயர். இந்த மாடு இருக்கிறது, அந்த மாட்டுக்கு கொம்பு இருக்கிறது. பசுமாடு மாதிரியே இருக்கும். உபமா என்று அதற்கு பெயர். உவமை, உவமை என்று நாம் தமிழில் சொல்கிறோம். இதை பார்த்து அது அப்படி இருக்கிறது என்று சொல்வார்கள். இதுவும் இப்படி இருக்கும், 4 கால் இருக்கும், வால் இருக்கும், இதுக்கும் இந்த திமிலம் இருக்கும், இதுக்கும் கொம்பு இருக்கும். கவயம் என்பது எப்படி இருக்கிறது என்று கேட்டால் கோ போன்று இருக்கும் கவயம். இந்த வித்தியாசம்னா அந்த கொம்புல ஓட்டை இருக்கும், அதான் வித்தியாசம். இந்த பசுமாட்டினுடைய கொம்புக்கும் இந்த கவயம் என்கிற அந்த பசுமாடு மாதிரி இருக்கிற அந்த ஜந்துவுக்கும் வித்தியாசம். அந்த கொம்புல ஓட்டை. இது ஓட்டை இருக்குமா தெரியல, இது பேர் பொதுவாக இருக்கும் போல் இருக்கு மாடு. அந்த கொம்புல ஓட்டை போட்டு அதன் மூலமாக அபிஷேகம் செய்தால் சிவபெருமானுடைய அனுகிரகம் விசேஷமாக கிடைக்கும். அந்த கவயம் என்கிற பசுமாடு போன்று இருக்கக்கூடிய அந்த பிராணியினுடைய அந்த கொம்பிலே ஓட்டை போட்டு அதனால அபிஷேகம் பண்ணுறது, அது பெரியவர்களும் நம்முடைய பெரியவர்களும் நிறைய செய்திருக்கிறார்கள். சில நாளைக்கு இங்கேயும் நடந்தது. அது ரொம்ப 1-2 தான் இருக்குது அந்த கொம்பு. சிவம் கவய சிருங்கேன, அதுக்கு நந்தி மாதிரி ஒரு பூனை போட்டு, அந்த கொம்புனுடைய கொடியில் ஒரு பூனை போட்டு அந்த நந்தி வாயிலேருந்து வர மாதிரி பண்ணி பாலாபிஷேகம் செய்வது சிவன் கோவிலுக்குள்ளே நமக்கு விசேஷமான ஒன்று. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம.